இன்னைக்கு கடும் மழை. ஏன்னா டவுட் என்னன்னு சொன்னா உண்மைக்குமே அந்த நீரப்பலாகன்னு சொன்னா இதுல மழை என்ன தடுத்துதான் இன்னைக்கு வெள்ளாரையில சம்பல் அப்புறம் வந்து அஸ்மிக்கு குட்டியோட இன்னைக்கு பெரியம்மா இந்த பைத்தங்க சமைச்சிருக்கீங்களா? டேஸ்டியா இருக்குமா? ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன் 2 பேருமே. அப்பா எல்லாமே இன்னைக்கு கடும் மழை. பாருங்க, காலையில வந்து நேரம் சரியா 10 மணி. கருப்புரையில் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. இப்போ அம்மாவோட இப்போ தான் ஃபோன் கழிச்சிட்டு வந்து அம்மா சொன்னால் கருப்புரையில் மழை இல்லைன்னு சொல்லி பாருங்க மெல்லாவில் சரியான மழை. இதுதான் நான் இப்போ சஜி வீட்டை போயிட்டுருக்கிறேன். அதை போய்கொண்டிருக்கிறோம். வெல்கம் டு ஜொலி விளாக். நானுங்கள் சார் இன்றைக்கு நிற்கிறதுனா மாமி விட்ட நின்றுட்டு அப்புறமா இப்போ சஜி விட்ட போய்கொண்டிருக்கேன். ஸோ இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை. நேற்று வந்து நாங்கள் தேர்தல் போய் ஓட்டெல்லாம் போட்டு வந்து அப்படியே வந்து இந்த மாலை நேர பொழுதான் அப்படியே சஜி விட்ட தான் நின்றது. ஸோ இன்றைய வந்து ஃப்ரைடே ஸ்பெஷலாக வந்து நான் சஜின்ற வீடியோக்களை நானும் பார்க்குறது கூட. அப்போ அந்த வகையில் ஈரப்பலாக்க ஜிப்ஸ் வந்து சஜிதோட 2 தடவை செய்து எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுருந்தேன். ஸோ எனக்கு வந்து சரியான டவுட் என்னன்னு சொன்னால் உண்மைக்குமே அந்த ஈரப்பலாக்கன்னு சொன்னால் இதில் எவ்வளவு சிப்ஸ் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ நேற்று நாங்கள் கூட ட்ரை பண்ணினோம். பட் ஆனால் சரியான மழையாக இருந்துச்சு. போய் மரத்துல எல்லாம் மாஞ்சு தான் அந்த சிப்ஸ் எல்லாம் ரெசிபி பண்ணணும். ஸோ அதனாடி வந்து அது நேற்றைய தினம் முடியலை. இப்போ இன்றைக்கு வந்து நான் காலையில் மாமி தங்க எல்லாருமே இன்றைக்கு அங்கே தான் வர போகிறாங்க. அப்போ நானும் சொன்னால் நான் போயிட்டேன்னு அநேகமாக வந்து அதை வந்து நான் செய்து சாப்பிட்றதும் இல்லாமல் அவங்களோட ஒரு காணொலியாக பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போ இன்றைய பொழுதும் வந்து சஜியாக்கள் விட்டு தான் போக போகுது. அதுக்கப்புறமா நாளைய தினம் நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் உங்களுக்கு 2-3 நாளுக்கு முன்பதாகவே அறிவித்திருந்தேன். அது வந்து நினைவு தினத்தாண்டு ஒரு மறக்கிற சாப்பாடு வழங்கணுமெண்டு. அநேகமாக இன்றைக்கு அதுக்குரிய வேலை திட்டமேன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து 15ஆம் தேதி, நாளைய காலை வந்து 16ஆம் தேதி. அப்போ 16ஆம் தேதி தான் அந்த நிகழ்வு நான் செய்ய வேணும். அப்போ இன்றைக்கி வந்து சஜியாக்களுடன் நான் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மாலை நேரத்தில் போய் மரக்கறி வேண்டணும். அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதைத்தான் நேற்றைய தினம் வந்து உண்மைக்குமே காணொலி போட முடியாமல் போச்சுது ஒரு சில வேலை திட்டங்கள் காரணமாக. அப்போ இன்றைய தினம் வந்து எங்களோட காணொலியோட காட்சிப்படுத்த போகிறது இதைத்தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அன்புள்ளங்கள்ட்ட நான் வந்து நாட்களில் ரிக்வெஸ்டாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், ஸோ ஜொலி விளாக் சேனலுக்கு வந்து முதல் முறையாக வரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சொல்லிட்டேன் வந்து 10K சப்ஸ்கிரைபருக்கு வந்து அண்மித்த நிலைமையில் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். முன்னாடி என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அமையும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினமும் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் சஜி விட்ட வந்துட்டு மங்கள பாருங்க வெள்ளிக்கிழமை மங்களகரமாக எல்லாம் முழுங்கி பட்டையெல்லாம் அடித்து பொட்டு பிரண்டு நிற்கிறேன். சமையலுக்கு முன்னைக்கு தயாராக போகிறோம். உண்மையா தான் என்னன்னா வெள்ளிக்கிழமை தானே மிரட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம். நேற்றும் ஒரு மதிய சாப்பாடு வகை வகையா சாப்பாடு நச்சி மீன் சொல்லிட்டு அப்ப இன்னைக்கும் வகை வகையா போய் நான் சுயசன் நேற்று வரைக்கும் ஆள் சந்தையில எல்லாம் பண்ணி கூட வந்துச்சு. அவங்கள வந்து சரி குத்தரிசி சோறு அடுப்பில போட்டு அதுக்கையில நான் மிரக்கரையில எடுத்து வச்சிருக்குது. நேற்றைய தினமும் நான் காணொலி போடையில என்னன்னு சொன்னா மழை என்ன தடுத்துதான் இன்றைக்கு தடுக்க ஒரு முடிவோட தான் வந்தேன். நான் மழையால பெரிய சரியான வேலை செய்யற சரியான சங்கடமா இருக்குது. சரி அப்ப நான் இங்க வந்துட்டீங்க. இப்ப போய் என்ன செய்ய போறேன் ஈரப்பலாக்க ஆஞ்சோடணும். மற்றது என்ன சொன்னா நான் நேற்றைக்கு முன்தினம் வந்து எஸ்எஸ்யூலா சமையல் காணொலி போட்டதானே அப்பே காலையில கேட்டுருந்தாக்கா வாழைப்பொத்தி சம்பல் செஞ்சு காட்டுமோன்னு. அப்ப எங்க சப்ஸ்கிரைபர் விரும்புறத என்னது காட்டலாம். அது சின்னதான் கேட்டுருக்கா. சடன்லி அப்ப நீர் தோட்டக்காரன் அப்ப இங்க இருக்கு. சரி அப்ப போயிட்டு இப்ப நாங்க வாழைப்பொத்தியை வாங்கி அப்படி ஈரப்பலாக்காய வாங்கி கொண்டு வந்து நான் என்னுடைய அலுவலை பார்க்க செய்தல் பிரச்சனை இல்லை. சரி இப்ப நாங்க போய் ஆய்வேன்.
இது சுவருக்கு நல்ல மம்மன ஓ ஏன் தெரியாது உங்களுக்கு சுகரா அப்படி இல்ல தெரியாது இடையில இருந்துட்டு அளவில்லாம சாக்லேட்டுகள் சாப்பிட்டு இருப்பேன் போய் செக் பண்ணியும் பாக்குறேன் இப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை சாப்பிட்டா நல்லம் தானே நார்மலா சாப்பிடலாம் தானே கறி எல்லாம் வச்சிருக்கேன் நான் சில இடங்கள்ல பார்த்துருக்கேன் ஓ குழம்பு கறி எல்லாம் வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் இறைச்சி கறி வச்சு இது புரியும்பா கறி வந்து வைக்கணும் இறைச்சி கறியோட சாப்பிட நல்லா இருக்கும் இறைச்சி கறிக்கு கத்தரிக்காய் பால் கறி நல்லா இருக்கிற மாதிரி அம்புலங்காய் நல்லா இருக்கும் வைத்தங்காய் மேத்தனை ஆஞ்சிட்டீங்க போல இருக்கு ஓ வைத்தங்காய் நாளைக்கு ஆயிரத்து நாளைக்கு ஆயிரம் அப்ப நாளைக்கு ஆயிரம் நீங்க சொன்னா ஃப்ரெஷ்ஷாவே எல்லாமே தோட்டத்துல ஆஞ்சு சமைத்து வைக்கும் எனக்கு அப்படியே பார்த்தேன் ஆசையா இருக்கேன் நானும் அப்படியே சுலக கொண்டு போய் இப்படி ஃப்ரெஷ்ஷா போயிட்டோங்க எல்லாம் வாங்கி கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்தா இங்க வாங்கி தாங்க எங்களுக்கு சுலக இங்க இல்ல மாமி டைம் இல்லையா கூட இருக்குது எங்கள்கிட்ட அந்த கூட ஆஞ்சு ஆஞ்சு அதுல அப்படியே பால் கறியா வச்சு சாப்பிட முடியும் எனக்கு ஆசை எங்க வாழை பத்தி உங்களுக்கான வேலை பத்தி என்ன இருக்கு எங்க அங்காலையும் இருக்கு அது இப்ப கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் சின்னனா இருக்கு சின்னனா இருக்கு அது ஓகே அது யாரால ஆயிரது கதறி ஒன்று உனக்கு தானே விட்டு இதுல ஒரு சாய் உண்டாக்கண்டு எங்க இருக்குது நல்லாரே பாருங்க கீழே அம்மா இதான் இவ்வளவு பெரிய வெள்ளார எல்லாரும் இந்த பொன்னாங்கனி நீ ராயக்க பார்த்தோம் என்ன பெருசு நெஞ்சோ பெரிய பெரிய சூப்பர் நீங்க ஆயிங்களா அண்ணு செருப்போட ஏறுவாங்க பிளாசானா இல்ல இல்ல விழுந்தாலுமே இல்லை மீறமாக தானே எனக்கு பிரச்சனை பார்த்தீங்களா இன்னைக்கு தோட்டத்திலே நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கவனம் அப்படியே ஒரு சம்பு அதுவும் தெரியும் ஊட்டப்பட்டாக்கு நம்ம வெள்ளாரையிலேயே பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு எனக்கு இப்படி இடங்கள்லாம் சரி இருக்க விருப்பம் அப்படியே தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வாங்கி அப்போ எல்லாமே பெரிய பெரிய இல்லை அந்த தாமரையெல்லாம் மாறி இருக்கு பார்க்க இது கொண்டாங்க அப்போ இந்த கிலோக்கறி வகை மெக்கிறீரோ அதான் இல்லை வெள்ளாரி எப்படி நம்ம வரும் அதுதான் அப்படி ஏன்னா அது நானே செய்யறதாரு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பார்க்கவே இல்லை கறி கீரை வண்டிக்கு வந்து நான் வெள்ளாரையும் சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு சந்தர்ப்பம் கிடைக்க கிலோ வகையெல்லாம் சாப்பிடுவோம் அதெல்லாம் நான் செஞ்சுதாரு ஓகே அந்த அதில் இன்னும் நிறைய கிடைக்க போடுங்க பிரச்சனை இல்லை என்ன சரியா அதுக்கு நினைச்சு போய் கஷ்டப்படுத்துறேன் நானும் கூட நினைக்கிறேன் அதெல்லாம் செய்யலாம் வந்து என்னன்னா சந்தர்ப்பம் கிடைக்க கீழே வகையும் சாப்பிட்றோம்னு சொல்லுங்க வெளியில இருந்து போனா கடையில சாப்பிடல அப்ப நாங்க இப்படி சாப்பிடறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க நீங்களே எல்லாம் அக்கா வந்து வழியில வேலை செஞ்சுட்டு வந்துருந்தேன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுருந்தேன் அந்த அக்கா என்ன செய்வான்னு சொன்னா இதை பிடுங்கி பச்சையா கழுவி போட்டு அப்படியே இதுல வச்சுட்டு பச்சையா சாப்பிடுவேன் உண்மை அப்படி சாப்பிடுறது இன்னும் நல்ல சத்தான் அதனால முடியாது நானும் ஒருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு துப்பிட்டேன் வல்லார கீரையும் பிடிக்கொண்டு அப்படியே நாங்க ஈரப்பிளாக்கு ஆஞ்சி விட்டோம்னு சொன்னா செய்யற சமையலுக்கு தயாராகும் அஸ்மி அப்படி தேசியமே எடுத்துக்கலாமா தேசிக்காம எடுத்துட்டு இருக்கேனா எவ்வளோ இருக்குது உண்டு இருக்குதுண்ணா நல்ல பழமா உண்டு விழுந்துருக்கு மற்ற பாப்பா மேலே இருக்கும் பாப்போம் இதோ சரி அப்போ இப்போ நாங்கள் வெள்ளாரையும் மாஞ்சிட்டோம் அப்படியே வந்து ஃப்ரெஷ் எல்லாமே இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான ஈரப்பிளாக்க பார்த்தீங்களா உங்களோட தாத்தா இதில் வடை செய்கிறீங்களா இன்றைக்கு இதில் என்ன செய்ய போனா பெரியமா சம்பல் செய்கிற போகிறேன் ஓ வாழை பொத்தியில இப்போ சம்பல் வெள்ளாரையில் சம்பல் அப்புறம் வந்து அஸ்மிக்கு ஃபேவரட்டான என்னென்ன ஈரப்பிளாக்க சிப்ஸ் இப்போ பெரியம்மாண்டே செய்து தர போகிறேன் அப்போ தேசி கேமடுத்தாச்சு அஸ்மி என்னத்த கொட்டில பாப்போமா நீ இவ்வளோ பார்க்கலையே அது கருவேப்பிலையும் தேவையில்லை சமையலுக்கு கருவேப்பிலை வேணுமில்ல அஸ்மி அவ்வாறு அஸ்மின்ற கூட கொண்டுமே இல்லை அப்போ சமையலுக்கு இப்போ கருவேப்பிலை தேவை என்னது நிறைய போடுறதோ நிறைய போடுறதுல ஒன்றுமில்ல நீ சாப்பிடுவீங்களா அஸ்மி சரியா நாங்கள் இதெல்லாம் மாஞ்சாச்சுது அப்படியே கொண்டு அந்த தோட்டத்துக்கு போட்டிருக்க கொட்டிலையும் போய் பாப்பமெண்டு பார்த்தா அங்கே பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எதுக்கு போனால் நான் மேக்ஸிமம் என்ன செய்வேன் விழுந்து சேரலாம் போடுறோம் எல்லாம் அப்படியே புதஞ்சு போடுவோம் என்ன அப்போ வெயில் இருக்க நாங்கள் உங்களோட கொட்டியில் போய் பார்ப்போம் தோட்டத்து கொட்டியில் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால்
பிரியமா அந்த பைத்தங்க கண்டு இருக்கலோ அதையும் பார்த்துக்கணும். அவங்க பாருங்க அப்படி எவ்வளோ பச்சை பசையில இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தையும் இருக்கா பார்த்துட்டு வருவோம் என்ன எதால சரி ரஷ்மி காட்டப்புறம் அவங்களை பாரு வாங்கோ. என்னன்னு சொல்றீங்க? பைத்தங்காய் கொட்டையில வர வரப்பாமோ அப்படி வறுத்துச்சா? அப்படி போனா ஆசிக்கு அப்படி செஞ்சு தந்தது சின்ன வயசுல அப்பமா. இப்ப உங்களுக்கு பெரிய வயசு ஆயிட்டோம் உண்மையாவோ? சரி அப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும்னா உங்களோட தோட்டத்துக்கு வந்ததுக்காக பெரியம்மா அந்த விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுவோம். இப்போ போய் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் பைத்தங்க ஆஞ்சோண்டு வந்து ஒரு பெரட்டல் பிரட்டி சாப்பிடுவோமா? கதையை பாருங்க. சரி வாங்க அப்ப 2 பேரும் போய். ஆஸ்மி எனக்கு பயமா இருக்கு ஆஸ்மி உங்க தோட்டத்துக்கு நுழைய. பாம்பு நிக்காத காலை பார்த்து நடந்து பாருதோ எங்கால உன் அம்மா ஆஞ்சவா நான் வீடியோல பார்த்து நான் நீள பைத்தங்க எனக்கு அப்பவே புதுதான் பேசுனேன்னு சொன்னா கொட்டை பைத்தங்க ஏன்னா அப்படி பெரிய மாசப்பட்டாலும் உண்டைக்கு அதெல்லாம் எனக்கு நிறைவேறிச்சு. சுத்தி பார்க்கறது மட்டும் இல்லாம ஆஞ்சி இப்போ சமைக்கல போறோம் கொஞ்சம் கொஞ்சம் பைத்தங்க பிடிங்கி இதுல ஒரு சமையல் செய்வோம். அஸ்மிக்கு வெள்ளைக்கறி பிடிக்குமோ மதக்கல் பிடிக்குமோ? தூள் போட்டு வச்சு தரதோ? எனக்கு அது புதுவித சமையலா இருக்கு அஸ்மி. கவனம் பார்த்து போகணும். அப்படியே அஸ்மி இந்த பைத்தங்க சமைச்சிருக்கீங்களா? டேஸ்டியா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்குமா? விழுங்கினா கதை சரியோ? சரியா என்ன கதை சரி? ஆக்கள் முடிஞ்சிடுவேமோ? இதுல என்ன ஃப்ரெஷ்ஷா எல்லாம் காய்ச்சி இருக்குது. அங்க போங்க முன்னு. அஸ்மி குட்டியோட இன்றைக்கு பெரியம்மா இந்த ஃப்ரெஷ்ஷான மிரக்கறியெல்லாம் வாங்கி சமையல் செய்கிறது ரொம்ப சந்தோஷம். அஸ்மிக்கு சந்தோஷமே? சந்தோஷமா? நாங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏஞ்சல் குட்டி அஸ்மி என்ன எல்லாம் புதைக்குது அதியோ. அஸ்மி பழக்கப்பட்ட இடம்னா இப்ப சொல்லியிருக்கணும் பெரியம்மா வந்தா புதைக்குமென்று சொல்லுவோம். ஓ அதுதான் மறந்தே போயிட்டேன். ஐயோ இதுக்கு நான் வைத்தங்க சத்தம் போல அங்கால நிறைய வைத்தங்க இருக்கு. வாங்க ஆயிரம் இதுல பால் வச்சிருக்கு. சூப்பர். அங்க பாரு ஒரு இடத்துல நிறைய பைத்தங்க மட்டுமில்ல இவ்வளோ ஒண்டிக்காய பாரும்மா. இங்க இங்க சூப்பர். இங்க ரஷ்மி என்ன பெரிய வண்டி உண்டு இஞ்சி அப்படியா? இதெல்லாம் சொன்னேன் அப்படி அனுபவம் தான். இதை நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? இப்படியே பறிச்சு சாப்பிடுவோம் முறிச்சு. ஓ ம் சூப்பர். பார்த்தீங்களா வெண்டிக்காய் எவ்வளோ பெரிய பெரிய வெண்டிக்காய் கொஞ்சம் பாருங்க. அம்மா இவ்வளோ பெரிய வெண்டிக்காய் இப்போ தான் பார்க்குறோம். வாங்க அதெல்லாம் கொஞ்சம் முத்திட்டு வெண்டிக்காய் பூவை பாருங்க பெரிய பூ. இது இப்படியே விட்டா முத்தினோடனே தாத்தா என்னன்னு சொன்னா விதைக்கு எடுப்பார். அங்கே வேற போடலாம் இல்லை? சரியான பைத்தங்காயம் பயம் இல்லாம 2000 நான் சுட்டி போடணும். சரி காணும்
ஓகே அப்போ இப்போ நாங்கள் கறிக்கு தேவையான அளவு பாய் தேங்காய் ஆஞ்சிட்டோம் அம்மா. இப்போ நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக ஆஞ்சாச்சேன்னா வேணுமா? ஓ எந்த ஃபுல்லாக சாப்பிடல அது பைத்தம். நல்ல பிஞ்சு வண்டிக்கா மாமான்னு சாப்பிடுமேமா சூப்பராக இருக்குது. இப்போ வந்த பாவை தெரியுமே. ஆ ஓமா ஓமன் எங்கே போகிறாண்டு பாருங்க. என்னப்பா சொல்லு. காட்டுங்க பிரியமாக்கு இதால போமா. அதான் கடன் பார்த்தேக்கா போ பாம்பு நின்றுட்டா ஏன்னா அஸ்மியோட தோட்டத்துல நல்ல ஃப்ரெஷ் பைத்தங்காய் மாஞ்சாச்சு, வெள்ளாரி ஆஞ்சாச்சு, வாழைப்பத்தியும் பிடிஞ்சாச்சு. ஏன்னா நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல். ஓ நல்ல ஒரு புடி பிடிக்க போறோமா. அப்போ இவ்வளோ நாள் நல்ல ஒரு புடி பிடிக்கலையா. சரி என்ன அஸ்மி நாங்கள் இப்படி இருந்துச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்பா 2 பேரும் களைச்சி போட்டோமே. அப்பாட அஸ்மி நானும் மிரக்கறி ஆஞ்சே களைச்சி போட்டோம். வேணா அஸ்மி ஓமா காலில் சேரில் ஆப்பிட்டு இருக்கோம். அச்சுக்குட்டி சரி அப்போ நாங்கள் கொண்டு போவோம்மா. ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க தோட்டத்தில் பறிச்சான ஃப்ரெஷ் பைத்தங்காய் அப்புறமா வந்து வெள்ளாரி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இதில் தான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னால் சமையலுக்கு பைத்தங்காய் அதை வேணும்னு அம்மாவோட அதான் வந்து சஜி மைண்ட் வாய்ஸ் வந்து அஸ்மிக்கு தான் இருக்கு. லேட் ஆகிட்டான் போவோம்னு சொல்கிறோம். சரி இப்போ நாங்கள் போவோமேண்ணே. இப்போ அஸ்மி குட்டி நானும் தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து மரக்கறியெல்லாம் ஆஞ்சு கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கு வந்து அதே நேரம் இது என்னுடைய விருப்பம் நிறைவேற போகுது. விருப்பம்னு சொன்னால் கொள்ள விருப்பம் நீண்ட நான் விருப்பம் இன்றைக்கு அது நிறைவேற போகுது. அதே டைம் இதில் வாழைப்பத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபரோட விருப்பத்தையும் வந்து நிறைவேற்ற போகிறோம். ஏன்னு சொன்னால் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அக்கா வாழைப்பத்தி சம்பல் செய்து காட்டுவோம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காமே வந்து வாழைப்பத்தி சம்பல் செய்ய போகிறோம். அப்புறமா வந்து ஈரப்பலாக்காயில் வந்து சிப்ஸ் செய்து சாப்பிட போகிறோம். அது பக்கத்தில் சஜின் தான் நிற்கிது. அப்போ அதனாடி எந்த ஆங்கிளில் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறேன்லாம் சொல்லித்தேன்னா நான் எல்லாத்தையும் வெட்டுவேன். அடுத்ததாக வந்து இதெல்லாம் எந்த விருப்பம் இங்கே வந்து நிறைவேறது பாருங்க. வெள்ளாரி பெருசை பார்த்தீங்கன்னா இதையும் வந்து குர்ணியாக கட் பண்ணி போட்டு சம்பல் சேர்ப்போம். ஓகே பாருங்க இப்போ சம்பலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பொத்தியில் உள்ள அந்த மேல் தோல் எல்லாம் நல்லா வந்து அகட்டிட்டு அப்படியே உப்பு தண்ணிக்கு தான் இப்படி இந்த சின்ன சின்ன சாய்ஸில் வந்துட்டு வெட்டி போகிறோம். உப்பு தண்ணிக்கு வெட்டி போகிறோன்னு சொன்னால் அந்த கயர் ஊறாந்து முழுசாக இருந்த ஈரப்பிளாக்கையை பார்த்துருப்பீங்க. இதை வந்து சிப்ஸுக்கு என்னென்னு சேர்ப்புறோம்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் நடுப்பகுதி அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தோலையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சிப்ஸுக்கு ஏற்ற சைஸாக இப்போ நல்ல ஒரு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணப்போ இப்போ வாழைப்பொத்தியை வந்து இப்படி சின்ன சின்னனா வந்து உப்பு தண்ணிக்கு கட் பண்ணி போட்டதையும் பார்த்துருப்பீங்க. சம்பலுக்கு பதமாக இப்போ கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து வாழைப்பொத்தி சம்பலுக்கு தேவையான பொருட்களை அப்புறம் வந்து எப்படி செய்யப்போன்னு சொல்லி பார்ப்போம். அதோட வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரையும் வந்து சம்பல் சேர்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இதைத்தான் காட்டப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ வாழைப்பொத்தி சம்பலுக்கு பாருங்க வாழைப்பொத்தி வந்து சின்ன சின்ன கட் பண்ணி உப்பு தண்ணிக்கெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்குது. தேங்காய்ப்பூ இதில் வந்து டேஸ்ட்டை கொடுக்குறது தேங்காய்ப்பூ. அப்படியே வந்து சின்ன சின்ன கட் பண்ணதான வெங்காயம், தேசிப்புளி, பச்சை மிளகாய், அதோட வந்து கருவேப்பிலையும் போகிறேன்னு பச்சைன்னு சொன்னால் நல்லா இருக்குமெண்டு அப்படியே தூளுப்பு. ஸோ இந்த சம்பல் மாதிரி தான் இதே சேர்வையாக வெள்ளாரையும் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெள்ளாரைக்கும் இதே சேர்வை தான். ஸோ அப்படியே இந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டதுக்காமே வாழைப்பொத்தி சம்பலுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்த்துட்டீங்க. அது இன்னும் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்க. நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கான வெங்காயத்தை போடுவோம். ஓகே அடுத்ததாக வந்து தேவையான அளவு பச்சை மிளகாய், அப்படியே வந்து கருவேப்பிலை,
வல்லார் சம்பலுக்கு நாங்கள் கருவேப்பிலை போடையில் அது வந்து மிக்சியில் அடித்து மடிக்கிற சம்பலாக இருந்தால் அரைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வெள்ளரைக்கும் போடுவேன். இது வந்து வாழைப்பத்திக்கிட்டேன். அப்படியே வந்து தூளுப்பு, இந்த தூளுப்பு, அதுக்கப்புறமா வந்து தேங்காய்ப்பு. பார்த்தீங்களா, தேங்காய்ப்பும் போட்டாச்சு. இப்போ என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் இதுக்கு மேலேயா பாருங்க எடுத்து வச்சுக்கான தேசி புளியை அப்படியே விட போகிறேன். இந்த சேர்வை எல்லாத்துக்கு மேலேயுமே என் தேசி புளி முறைன்னு சொன்னால் எல்லா சேர்வையிலையும் வந்து வடிவாக தேசி புளியும் நல்லா பழட்டுமெண்டு நீங்களா எல்லாமே போட்டாச்சுது. அதுக்கப்புறமா வந்து எல்லா சேர்வையோடையும் வடிவாக கலக்க வேணும். ஓகே, இப்போ கரண்டியால் நான் வந்து கலந்துருந்தேன். நான் அது சரியான செயல்பாடாக தெரியலை. அவை வந்து இப்போ கையால் எல்லா சேர்வையுமா வந்து இந்த வாழைப்பொத்தியில் இப்போ போட்டிருந்தேன். எல்லா சேர்வையும் நல்லா சேரோன் பண்ணுறதுக்காக பாருங்க இப்படி பிசைஞ்சு அப்போ தான் அதில் வந்து தூளுப்பு தேசி புளி எல்லாமே நல்லா இப்படி விடும். ஓகே, பார்த்துருப்பீங்க வாழைப்பத்தி சம்பல் போட்ட விதத்தை சூப்பரான முறையில் ரெடி ஆகிட்டுது. பெரிய ரிஸ்க் எடுத்த வேலையொன்றும் இல்லை. ஆனால் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான சம்பல் தான். இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காமே இந்த இதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான சத்தான வாழைப்பொத்தி சம்பல் வந்து தயாரித்து காட்டியிருக்கேன். பாருங்க, இதை பார்த்துட்டு இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான சம்பல். பார்த்தீங்களா, வெள்ளார சம்பளம் ரெடி. ஓகே, இன்றைய தினம் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காமே வாழைப்பத்தி சம்பல் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பெரிய வெள்ளாரையா இருந்தனாலே நான் இன்றைக்கு சஜிவிட்ட மிரக்கிற சமையல் ஸோ அப்போ இதை செய்து சாப்பிடலாமண்டு செய்தேன். பாருங்க, இது வந்து பட்டண்டு தயாரிச்சான சம்பல். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்துன்னு சொன்னால் அதை நாங்கள் சம்பல் மாதிரி அரைச்சிட்டு சாப்பிட்டா அது இன்னும் என்ன சொல்கிறது ஆரோக்கியம்தான். இதுவும் வந்து எங்கள்கிட்ட சுவைக்கு அதாவது இப்படி செய்து சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்குமெண்டு. ஓகே, இப்போ 2 சம்பலும் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆகிட்டுது. உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான சம்பல் தான் ரெண்டும். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வந்து 2 சத்தான சம்பல் செய்துட்டேன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து இங்கே பாருங்க சுலகில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய ஃபேவரேட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லவா, ஈரப்பலாக்காயில் சிப்ஸ் செய்யணும்னு சொல்லி. அதுக்காமே பாருங்க எப்படி ஒரு சூப்பராக நல்ல ஸ்லைஸாக எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பெரிய ஒரு பாத்திரத்துக்கு போட்டிருக்காண்டி உண்மைக்குமே நிறையவே இருக்கும். எந்த ஒரு பொருளும் வந்து பொறிச்சோன்னா புஷ்ஷன்னு போடும். ஸோ அப்படித்தான் எதுவும் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க நல்லா எப்படி அழகா வட்டி இருக்கிறோம்னு சொல்லிட்டு இங்கே இது வந்து ஏற்கனவே இதில் முதல்ல வந்து ஈரப்பலாக்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதுலேருந்து காட்டி இதுக்கு தேவையான மெத்தது நாங்கள் பிளந்ததுலேருந்து அப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையான சைஸாக எப்படி கட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே வடிவாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பெரிய ரிஸ்கண்ட் இல்லை. இதில் வந்து இப்போ தூளுப்பு அப்புறம் வந்து தூளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் எண்ணெய் சூடாக இருக்க பட்டுன்னு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வாங்க தூளுப்பையும் தூளையும் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி. தூள் போட்டாச்சு. அப்புறமா வந்து தூளுப்பு ஈரப்பலாக்கன்றதும் ஈரப்பிடிப்பாக இருக்குமென்று பார்த்தா பொரியலுக்கு தேவையான அளவு இப்படி சைஸில் வந்து கட் பண்ணினோன்னு அந்த ஈரப்பதமே எல்லாம் ரொம்ப சரியாக நிறையா இருக்குது. சரிங்களா, தூளுப்பு தூள் எல்லாமே போட்டு டீவாக பதப்படுத்தியாச்சு. இப்போ வந்து ஒரு குறைஞ்சது 10 நிமிஷம் பண்ணாலும் இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவு இந்த சேர்வை எல்லாமே இதோட சேரட்டும். பாருங்க ரையாக இருக்குது பார்க்க, ஆனாலும் வந்து இதில் எல்லாமே வடிவாக கலவை சேர்ந்துருமேன்னு சொன்னால் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தான் வெட்டினது. அப்போ எல்லாமே வடிவாக சேர்வட்டுருக்கும். ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் இந்த சேர்வையோட வந்து நல்லா ஊறட்டும்.
பார்த்தீங்களா இப்போ 10 நிமிஷம் ஊறினோன்னே அப்படி கிளறி மாறிட்டுன்னு சொல்லிட்டு ஈரப்பிளாக்கிற பீஸில் உப்புத்தூள் தூள் எல்லாமே வடிவாக சேர்ந்து பார்த்தீங்களா முதல் பார்க்க ரையாக இருந்தது. இப்போ 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறினோடனே எப்படி ஈரப்பதமாக இருக்குன்னு இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சுன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது பாருங்கள். பாருங்க நல்லா கலகலண்டு சூப்பராக பொரிஞ்சிட்டுது பார்த்தீங்களா. கூடவே கலகலண்டே சத்தங்க இருக்கும். பாருங்க ஈரப்பலாக்கா சிப்ஸ் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் பெரிய ஒரு பாத்திரத்தில் காட்டியிருந்தேன். நான் பேக்க சொல்லி நான் தானே பொரிக்கும் போது அப்படி வந்தேன்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ஈரப்பலாக்கால செய்ததான ஈரப்பலாக்கா சிப்ஸ். இப்போ செய்முறையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பாருங்க எப்படி கலந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கிச்சனுக்கு அவங்க நம்ம பாயாசம் காய்ச்சிடும். அப்போ நாங்கள் இதில் வந்து வடிவாக சூப்பராக என்ன ருசிச்சு சாப்பிட போகிறோம். 2 பேருமே நான் பார்த்தீங்களா எப்படி கலன்னு சொல்லிட்டு ஈரப்பலாக்கா சிப்ஸ் சூப்பரான முறையில் ரெடி ஆகிடுது. இது வந்து நானே என்னுடைய கைப்பட வந்து என்ன சொல்ற மரத்துலேருந்து காய் பறிச்சதுலேருந்து கட் பண்ணி ஒவ்வொரு செய்முறையிலேருந்து அப்படியே வடிவாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதற்காக நான் வந்து சஜியை கூட செய்தராம நான் செய்யலன்னு சொன்னால் எனக்கு வந்து இது வீடியோவை பார்க்கும்போது சரியான ஆச்சரியமா இருந்தது. சொன்னால் ஈரப்பலாக்கா என்று சொன்னாலே ஈரமாக இருக்கும். அது என்னண்டு இப்படி எல்லாம் என்ன பாருங்க நல்ல ஒரு ட்ரையா இப்படி முரண்டு பொரியலா வேறு மற்ற கசப்பா இருக்குன்னு சொல்லி எனக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. நம்ம வந்து இன்றைக்கு சூப்பரான முறையில் வந்து எனக்கு கிளியர் ஆகிட்டுது. பாருங்க இதை பார்க்க எப்படி ஒரு இதாக வந்து நல்ல கலகலண்டு பொரிஞ்சு வந்திருக்குது. மற்ற வந்து சில பேர் இதை பொரிச்சு எடுத்துட்டு இதுக்கு மேலேயா தூளுப்பு எல்லாம் போட்டு பிரட்டிவினோம். நாங்கள் ஏற்கனவே எல்லாமே பதப்படுத்தி வச்சு தான் பொரிச்சோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்க போறேன் கூட இந்த என்ன சொல்ற என்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துச்சு. அப்புறம் வந்து என்னுடைய ஆசையே நிறைவேறிட்டுன்னு தான் சொல்லலாம். அப்பா உண்மைக்குமே சூப்பராக இருக்கு. கலன்னு இருக்கு. மற்ற என்ன சொல்ற உப்பும் வந்து சுள்ளன்னு இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. அது வந்து தனியாகவும் சாப்பிடலாம். அதே நேரம் வந்து இப்போ நாங்கள் சோறு சாப்பிடும்போது வாழைக்காய் பொரியல் அதே நேரம் மரவள்ளி பொரியல் சாப்பிடலாம். அப்படின்னு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அப்படி இருக்குது. விட்டாய் விடாமே நானே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரசம் இருக்கணும். உண்மைக்குமே எனக்கு வந்து ஒரு புதுவித அனுபவம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி வடிவாக சாப்பிட்றேன். டேஸ்ட்டும் அப்படி இருக்குது. இப்பதான் விளங்குது ஆஸ்மிக்கு இதே என்னோட ஃபேவரேட்னு சொல்லி. ஏன்னா என்னத்துக்காக ஆஸ்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் பழக்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஓகே அப்போ இந்த நம்ம வந்து எனக்கு பிடிச்சதான ஈரப்பலாக்கா சிப்ஸை வந்து செய்து நான் சாப்பிட்டுருக்கேன். உண்மைக்குமே நானே வந்து சொல்லணும் கமெண்ட் சொல்ல என்ன நானே இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. மற்ற வந்து நல்ல பதமாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஈரப்பலாக்கா செய்யும். அதோடைய வந்து இந்த தினம் 2 சம்பல் எல்லாம் செய்திருக்கேன். அதே மாதிரி அவங்களோட பயந்து கொடுப்பேன். இப்போ இன்றைய தினம் வந்து என்னுடைய கைவண்ணத்தில் தயாரிச்சதான பிறகு ஈரப்பலாக்கா சிப்ஸ், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்குமே வாழைப்பொத்தி சம்பல், அதே நேரம் வந்து நான் விரும்பி செய்ததான வெள்ளார சம்பல். ஓகே, இப்போ இன்றைய தினம் நான் வந்து என்ன சொல்கிறது ஃப்ரைடே ஸ்பெஷலாக 1 சப்ஸ்கிரைபரோட விருப்பம் நிறைவேற்றிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கும் பிடிச்சதான 2 சம்பல் வந்து இல்லை சம்பல் அண்ட் பொரியல் செஞ்சுருக்கிறேன். ஓகே, இன்றைய தினம் வந்து ஒரு குக்கிங் காணொலியாக இந்த 3 வகையான ரெசிபியை தான் செய்து உங்களோடையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புள்ளங்களே பாருங்கள், யாருக்கெல்லாம் வந்து இன்றைய தினம் என்னுடைய பொரியலாக இருக்கலாம் அண்ட் சம்பலாக இருக்கலாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த தினம் நான் செய்ததான
என்ன சொல்றது பொரியல் அண்ட் சம்பளம் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன். என்ன சொன்னா பசியும் வந்து சொல்லுண்டு கிளம்பிட்டுது. சஜிட சமையல் வந்து சூப்பரான முறையில முடிஞ்சிட்டுது. அப்புறமா வந்து நாங்க சேர்ந்து எல்லாருமே சாப்பிட போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட இப்ப தொடர்ச்சியா நான் சொல்லி வர்றது என்னன்னு சொன்னா, நான் 10K சப்ஸ்கிரைபருக்கு அன்மித்த நிலைமையில இருக்குனாடி கண்டிப்பா வந்து என்னுடைய வீடியோ பாக்குறீங்க ஜொலி பிளாக் சேனலுக்கு வந்து ஆதரவு தருவீர்களா இருந்தா இன்னும் ஒரு நாட்கள்ல நான் வந்து 10K சப்ஸ்கிரைபரோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட உங்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களை சேரும். பாய்.